சேலம் சூரமங்கலம் நரசோதிப்பட்டி பகுதியை சேர்ந்த கௌதமன் என்ற மாணவன் நீட் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்று தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டு வந்துள்ளார். இதற்கு முன்பு 2023 முதல் 2 முறை நீட் தேர்வு எழுதியிருந்தார். கடந்த முறை எழுதிய நீட் தேர்வில் போதிய மதிப்பெண் எடுக்காததால் தற்போது நடந்த நீட் தேர்வை 3வது முறையாக கௌதமன் எழுதியிருந்தார். இந்த தேர்வில் கௌதமன் சரியாக தேர்வு எழுதவில்லை என தெரிகிறது. இதனால் கௌதமன் கடந்த சில நாட்களாகவே வீட்டில் சோகமாகவே இருந்து வந்துள்ளார். இந்த நிலையில் வீட்டில் மாணவனின் பெற்றோர் இல்லாத போது நேற்று இரவு கௌதமன் வீட்டில் தனது உயிரை மாய்த்து கொண்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனை அறிந்த சூரமங்கலம் காவல் நிலைய போலீசார் மாணவனின் உடலை மீட்டு உடற்கூராய்வு செய்ய சேலம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். குறிப்பாக கடந்த 2023 மற்றும் 2024 ஆகிய 2 முறை நீட் தேர்வு எழுதிய போது போதிய மதிப்பெண் கிடைக்காத நிலையில் அப்போதும் இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட்டுள்ளார். இதற்கு முன்பாக 2 முறை உயிரை மாய்த்து கொள்ள துணிந்த போதும் கௌதமனின் பெற்றோர் மீட்டுள்ளனர். மாணவன் கௌதமனுக்கு மன அழுத்தம் அதிக அளவில் இருந்த நிலையில் மருத்துவ சிகிச்சையிலும் இருந்து வந்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. நீட்டு படித்தார், 4 தடவை அட்டன் பண்ணார் பரீட்சை. இப்போ 4வது தடவை அட்டன் பண்ணார். அவருக்கு மன அழுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். மாட்டேன் அது சொல்லிவிட்டு அவரால் வெளியில் வர முடியல அதில் அழுத்தத்துலேருந்து. எல்லாம் 2 ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்தோம். இன்னும் மாத்திரை ஒரு தடவை போட்டார், இதனால எனக்கு மன அழுத்தமாக இருக்குது அப்படின்ட்டு. மறுபடியும் இதில் தரனில் ஒரு தடவை போட்டேன். எஸ்கேஸில் பார்த்தா அவங்க கரண்ட் ஷாக் கொடுத்தா ஓரளவுக்கு வெளியே வந்துடுவார், அதுலேருந்து ரிலீஸ் ஆகிடுவாருன்னு சொல்லி பண்ணது. அது பண்ணியுமே அவரால் வெளியே வர முடியல. இப்போ போய் பரீட்சை எழுதாதப்பா வேணான்னு தான் சொன்னான். மெடிக்கலுக்கு எதாவது பண்ணிக்கலாம், வேறு எதாவது சப்ஜெக்ட் பண்ணிக்கலான்னு சொன்னான். அவர் கேட்கல. டாக்டர் தான் பண்ணோம் அப்படின்னாரு. பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டேன். நேற்று ஆள் இல்லாதனால இந்த மாதிரி வேலையை பண்ணிட்டான் பையன். மன அழுத்தம் அதுதான் நேற்று சாயந்தரம் கூப்பிட்டாங்க. நாங்கள் கோயம்புத்தூரில் இருக்கிறோம். கூப்பிட்டாங்க. அது மாதிரி 2-3 தடவை பண்ணிட்டான். நாங்களும் கூப்பிட்டு அட்வைஸ்லாம் பண்ணோம். டாக்டர்லாம் போய் பார்த்தாங்க. இப்போ வெள்ளிக்கிழமை மறுபடியும் தனியாக போய் டாக்டரை அவனே போய் பார்த்துட்டு வந்திருக்கான். எனக்கு ரொம்ப முடியல, ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துருக்கான் டாக்டர்கிட்ட. இப்போ டாக்டர் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ மாத்திரையை போடு, பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு நல்லாவே இருந்திருக்கிறான். யார்கிட்டையும் எந்த பிரச்சனையும் சொல்லவே இல்லை, ஒன்றும் இல்லை. சாயந்தரம் பார்த்திங்கன்னா 5:30 மணிக்கு பையன் அவன் இன்னைக்கு கிளாஸுக்கு போடா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்ருக்குறான். அனுப்பி விட்டதுக்கப்புறம் போய் தம்பி தான் அவனை அனுப்பி விட்டுட்டான். அனுப்பி விட்டுட்டு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் பண்ணியிருப்பான் போல். அவங்க அம்மா ஃபோன் அடிச்சுட்டே இருந்திருக்கிறாங்க, எடுக்கவே இல்லை. அப்புறம் அம்மாவை வர சொல்லி தான், எங்கள் அம்மா இருக்காங்க, அவங்கள வர சொன்னாங்க. வர சொல்லி தான் நீங்கள் போய் பாருன்னு அவங்க மேலே மாடியிலலாம் போய் பார்த்துருக்காங்க. காணான்னு சொல்லவும் கீழே ரூமில் பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். கதவை பார்த்து தள்ளி பார்த்தா திறக்கல. கூப்பிட்டு பார்த்துருக்காங்க கௌதமுன்ட்டு. அப்படின்னு திறக்கவே இல்லை. கடைசி அப்புறம் அங்கே பார்த்தா ஜன்னலை நல்லா உடச்சி விட்டு போய் இழுத்துருக்குறாங்க. அப்புறம் அம்மா தான் பார்த்து எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணிவிட்டு வர வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தா உடம்புலாம் ஜில்லுன்னு ஆயிடுச்சு. முக்கால்வாசி இந்த நீட்டு படிக்கிறேன் நான் தலையால் அடிச்சுக்கிட்டோம். வேண்டாம், விட்டுருடா, இந்த வருஷம் வேண்டாம். அண்ணா மெடிக்கல் கூட தனியாக கூட நாங்கள் கடை கூட வச்சு தரோம், நீ அதுக்கு போய்க்கோ, இல்லை லேபுக்கு போய்க்கோ, வேறு ஏதாவது ஒன்று கூட நீ மெடிக்கலில் போய்க்கோ அப்படி சொன்னாங்க. அவங்க கேட்கவே இல்லை. இல்லை இந்த ஒரு தடவை மட்டும் எழுதிட்டு வரேன்னு இப்போ போய் 5ஆம் தேதி எழுதிட்டு வந்திருக்கிறான். எழுதிட்டு பசங்கிட்ட சொல்லியிருப்பான் போல், 280 மார்க்கு தான் எனக்கு வரும், மார்க்கு கம்மியாக தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அதனால இப்போ மறுபடியும் அதே நான் வந்தால் திட்டுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம். எத்தனை 4 வருஷமாக படிச்சுக்கிறோம், இன்னுமே நம்ம பாஸ் ஆக மாட்டேங்கிறோன்ட்டு அந்த ஒரு இதுலேயே மன விரக்தியிலேயே இருந்திருக்கிறான். அதனாலே பண்ணியிருக்கிறான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.